ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன் இருக்கும் இல்லையா, ஸோ அது க்ரீன் கலர் வாட்டர் மிலனில் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டு, எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணணும். பிகாஸ் என்னென்னா இது சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மா. ஸோ ஜஸ்ட் வந்து ஆயில் போடுறேன். ஆயில் வந்து நல்லா காயிட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் செய்வேன். ஸோ கடுகு, சீரகம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட் பண்ணி வச்ச காயெல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கடலைப்பருப்புனாலும் லாஸ்ட்டில் வந்து போடலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆச்சி போடலாம். ஒரு 3 to 4 விசில் வரட்டும். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி